எல்லாம் ஜாக்டோஜியில் இருக்கிற யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. போராட்டத்துக்கு வராதவங்க, இதில் மாற்று கருத்து உள்ளவங்க, ஜாக்டோஜியில் இருக்கிற யாரும் சொல்லலை. ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். என்கிட்ட சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று கடந்த ஆட்சியில் சொன்னார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அதுதான் கான்ட்ரிபியூஷன் வந்து 10% கொடுக்குது. ஆனால் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் 10%, அதே போல் ஒன்றிய அரசில் இப்போ கொடுக்குற ஊழியர்கிட்ட பிடிக்கிறாங்க. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்லேயும் 10% பிடிக்கிறாங்க. நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் 14% அரசு கொடுக்குது. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் 10% அரசு கொடுக்குது. மீதி 8.5% வந்து காமன் பூல்லேருந்து எடுக்க சொல்கிறாங்க அதில். ஆனால் இங்கே வந்து 100% வந்து அரசாங்கமே வந்து திட்டத்தை எடுத்துக்குது. அங்கே PFRDA தான் கொடுக்குறாங்க. அது தனியார் நிறுவனத்தில் இருக்குது. உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்குது. டிஃபைன்டு பென்ஷன் ஸ்கீம் இப்படி தான் இருக்குது. ஸ்காண்டினேவியன் நாடுகள் என்று சொல்லக்கூடிய டென்மார்க்கு, நாங்கள் அதுதான் கேட்டுட்டு இருக்கோம். இப்பயும் அதுதான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த கான்ட்ரிபியூஷன் வேணான்னு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். கோரிக்கை இப்போ வந்து எங்களுக்கு 10% வந்து இப்போ பிடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துன்னு சொல்லி இப்போ கோரிக்கை மாநாட்டில் கேட்க போகிறோம். கடந்த நிலை எல்லாம் ஜாக்டோஜியில் இருக்கிற யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. போராட்டத்துக்கு வராதவங்க, இதில் மாற்று கருத்து உள்ளவங்க, ஜாக்டோஜியில் இருக்கிற யாரும் சொல்லலை. ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். என்கிட்ட சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று கடந்த ஆட்சியில் சொன்னார்கள். நாங்கள் கோரிக்கை கொண்டு போக சொல்ல பேச அழையுங்கள் என்று சொல்லியும் பேசலை. 16 முறை எங்களை பேச அழைச்சி கோரிக்கைகள் நிவர்த்தி செஞ்சுருக்கிறாங்க. எதை நிவர்த்தி செய்யணுமோ அதை செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் கேட்ட சரண்டரை மீட்டு எடுத்துருக்குறோம். சாதாரணம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு நாள் முழுக்க அந்த கோட்டையில் நின்று கிடந்தோம். உள்ளார கூட எங்களை உள்ளார விடலை. இதெல்லாம் பழைய வரலாறு. சந்திக்க முடியல. கைது செய்யப்பட்டோம். இரவில் கைது செய்யப்பட்டோம். இப்படி பல நெருக்கடிகளில் பல விஷயங்கள் நாங்கள் கடந்து வந்தவங்க. இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாதவங்க தான் வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஜாக்டோஜியோ தெளிவாக 8ஆம் தேதி அந்த பாராட்டு கூட்டத்தை தலைவர் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்கள் சிஎம்முக்கு வைக்கிறோம். சிஎம் அந்த சட்டமன்றத்தில் சொன்னார் பாருங்க, அது ஆசிரியர், அரசு ஊழியர், பணியாளர் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற அரசு இந்த அரசு என்று டாக்டர் கலைஞர் வழி வந்த புதல்வர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். எனவே அவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் ஒன்றிய அரசு நிதியே வரல, ஒன்றிய அரசு நிதியே தரல என்றாலும் இன்று பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட பகுதி நேர ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் இன்றைக்கி ஊதியத்தை வழங்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு நிலைப்பாடில் நிறுத்தியிருந்தாலும் அப்போ ஒன்றிய அரசு நிதி இல்லாத காரணத்திலும் எங்களுக்கு இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை ஒதுக்கீடு செய்தது அவர்கள் முடியாது என்றதை முடித்து வைத்தது அவர்களுக்கு ஆதங்கமாக இருக்கலாம். எஞ்சிய விஷயத்தை நாங்கள் வெல்லுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே 8ஆம் தேதி திட்டமிட்டபடி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை OMC மைதானத்தில் 2 லட்சத்துக்கும் மேலான ஆசிரியர், அரசு ஊழியர், பணியாளரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த நிகழ்ச்சி நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கோரிக்கைக்கு தான் செஞ்சவங்க. எங்களுக்கு நிலுவையில் இப்போ எங்கள்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட 243 அரசாணை நிலுவையில் இருக்குது. B.Litt முடிச்சவங்களுக்கு இருக்குது. 5400 நிலுவையில் இருக்குது. அதெல்லாம் வென்று எடுக்கிற நிலைப்பாடே நாங்கள் கோரிக்கையாக கொடுப்போம். அது ஒரு பக்கம் இருக்குது துறைவாரி சங்கத்துக்கு. எனவே இந்த மாநாடு எழுச்சியோடு நடக்க இன்று திட்டமிட்டு இருக்கிறோம். வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம். எனவே இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். நீங்கள் எங்களோடு ஒருவராக எங்களுடைய போராட்டத்தை வெளிக்காட்டியவர்கள். இதே அரசு கட்டிடத்தில் கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணி, 1 மணி, 12 மணி இதெல்லாம் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ண ஒவ்வொரு தம்பிகள் நான் அறிவேன். எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கும் இந்த நன்றியும் நான் தெரிவிக்க ஜாக்டோஜியோ கடமைப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு நீங்களும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் தான் எல்லாரும். ஏன்னாக்கா இதை கொண்டு போய் நிகழ்ச்சி அங்கே கொண்டு சேர்த்த கடமை உங்களுக்கு இருக்குது. இந்த போராட்டத்தின் வெற்றி என்னுடைய அன்பு தம்பிகள், ஊடக தம்பிகளை தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் பல பேர் அடையாளம் காட்டுவேன். இது நான் முகசுதிக்காக சொல்லலை. நான் பட்ட வலிக்கு மருந்தாக, மகத்துவமாக உங்களுக்கு நான் நன்றியை சொல்லுகிறோம் ஜாக்டோஜியோ என்பதை தெரிவித்துக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.